பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் கோதுமை, கருஞ்சீரகம், எள்ளு, அரைச்ச பீட்ரூட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு, பொடியாக கட் பண்ண வெங்காயம் வதங்கினது இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு சாப் பண்ண காலிஃப்ளவர், முட்டைகோஸ், சிக்கன் கைமா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர், உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் போல மூடி போட்டு குக் பண்ணுங்க. இடையில கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க. பிசைஞ்சு வச்ச மாவை சப்பாத்தி அளவுக்கு இழைச்சிட்டு ஸ்டஃப் வச்சுட்டு நான் ஃபோல்ட் பண்ற மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பிரெட் சைஸுக்கு நல்லா இழைச்சிட்டு கல்லில் போட்டுடுங்க. 2 பக்கமும் நல்லா அழுத்தி குக் பண்ணுங்க. நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்க என்ன டிப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு கிரீன் சட்னி தான் செஞ்சிருக்கேன். கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, சீரகம், தனியா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல உடச்சக்கல்ல, சக்கரை, உப்பு, தயிர். இன்னைக்கு பதில் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. சட்னியோட கலர் மாறாம இருக்கும். உங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸாவோ இல்ல லஞ்சாவோ கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.